சௌந்தர்யா அவருக்கு டாஸ்க்ல ரொம்பவே கம்மியா இருக்கு. சரியா பங்கேற்காத நபர் அன்ஷிதா. பெருசா பிடிக்கல அன்ஷிதா. என்னடா ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சௌந்தர்யா அன்ஷிதாவுமா? ஐயோ நம்பவே முடியல. அப்படின்லாம் சொல்லல, உண்மையிலே கரெக்டா தான் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா பிக் பாஸ் எப்பயுமே வெள்ளிக்கிழமை இந்த வாரம் முழுவதும் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத நபர்கள் யாரு அப்படின்னு 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டாஸ்கில் சிறப்பாக பங்கெடுத்துக் கொள்ளாத நபர்கள், அதாவது இந்த டாஸ்க்ல தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கல இந்த டாஸ்க்ல வருவோம். டாஸ்க்ல அப்படிங்கிறப்ப சௌந்தர்யா சிறப்பா பங்கேற்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஏன்னா அங்கங்க அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல நிறைய பேர் விளாண்டாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா இன்னும் கொஞ்சம் விளாண்டுருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. முக்கியமா அவங்க ரசிகர்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. 5 வாரத்துல இன்னும் இதை தவிர இதுக்கப்புறம் வர டாஸ்க் இவ்வளவு இம்பார்ட்டன்டான டாஸ்கா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஃப்ரீ டாஸ்கா இருக்கும். அடுத்து டிக்கெட் டு ஃபினாலே, மணி எடுக்கிற டாஸ்க், அடுத்து ஃபைனல் வீக்ஸ், இவ்வளவுதான் இன்னும் 4 வாரத்துக்கு. அதுல இவங்களுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண எங்கேயுமே ஸ்கோப் கிடைக்காது. அப்படி இருக்கையில இந்த டாஸ்கை எப்பயும் போல இதுல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அசால்ட்டா விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்ல அவங்க வருவாங்களா என்னங்கறது கூட கொஞ்சம் நம்மளுக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா 100 நாள் இருந்துருவாங்க. ஆனா அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறது சௌந்தர்யா டவுட்டா தான் இருக்கு. அடுத்து அன்ஷிதா ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்ஷிதா பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டாங்கன்னா, ஆனா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா டாஸ்க்ல நிறைய விதிமீறல்கள் பண்ணாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க. பட் டாஸ்க் இன்ட்ரெஸ்டா தான் கொண்டு போன மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது. அப்படி டாஸ்க்ல விதிமீறல்கள் அப்படின்னு பார்த்தோம்னாலே பிக் பாஸே ஒரு விதிமீறல் தான். ஏன்னா அந்த டாஸ்க் இன்னும் ஒழுங்கா நடத்தலையோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா கடைசி நேரத்துல 2 டீம் இருக்கையில டாஸ்க நிப்பாட்டி அதுல யார்ட்ட அதிக பொம்மை இருக்கோ அவங்க தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் 2 பேர்த்த மோத விட்டுருந்தா இன்னும் கேம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து. ஒருவேளை ப்ளூ டீம் கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால இந்த ப்ரோமோ படி இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல யார் யாரு என்னென்ன காரணத்துக்காக இவங்க 2 பேர்த்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல மஞ்சள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யா இந்த டாஸ்க்ல அவங்களோட பங்களிப்பு ரொம்ப கம்மியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஜெஃப்ரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்னதுதான் சௌந்தர்யாக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உள்ளுக்கு நிறைய இருக்கு. ஆனா அதை சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்றான். முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விளையாட்டை சரியா பங்கேற்காத நபர் அப்படின்னு அன்ஷிதாவை சொல்றாப்ல. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்தே முத்து, மஞ்சரி, ஜாக்லின் இவங்களுக்கு அன்ஷிதா விளையாண்ட விளையாட்டு சுத்தமாவே பிடிக்கலங்க. அதனால இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து ரயான் என்ன சொல்றா அப்படின்னு ரூல்ஸ் ஒன்னு போட்டோம்னா அது ஃபாலோ பண்றதுக்காகத்தான், அதை விதி மீறிட்டு ஐயோ சாரி அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல அப்படின்ட்டு ரயான் இந்த இடத்துல அன்ஷிதாவை தான் சொல்றான். அப்புறம் ஜாக்லின் அன்ஷிதா உன் கேம் பிடிக்கல சுத்தமாவே பிடிக்கல எனக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து, பவித்ரா, ஜெஃப்ரி இவங்க 3 பேரை அறிவிச்சிருக்காங்க. இதுவும் எனக்கு கரெக்டா தான் தோணுது. முத்து சூப்பரா விளையாண்டாரு. அடுத்து பவித்ரா கடைசி நாள் வரை இந்த கேம் சுவாரஸ்யமா போறதுக்கு காரணம் பவித்ரா தான். அந்த பிஞ்ச பொம்மையா இருந்தாலுமே அதை விட்டே கொடுக்க கூடாதுன்னு கடைசி வரை கிவ் அப் பண்ணாம விளையாண்டாங்களா. அதனால ஜெஃப்ரிக்கும் கை உடைஞ்சது. 2வது பவித்ராவும் அன்ஷிதாவும் தானே மோதுறாங்க, நம்ம வாட்டில் அமைதியா இருக்கலாமே விட்டுருக்கலாம். கடைசி நேரத்தில் வர போராடினாங்க. ஈவன் பவித்ராவும் அன்ஷிதாவும் ஒரு கட்டத்துல கூட கேமை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி தான் சத்தம் போட்டு வா போராடுவோம், தோத்தாலும் பரவாயில்ல போராடுவோம் அப்படின்ட்டு அந்த போராட்ட கொண்டா இருந்ததுல ஜெஃப்ரிக்கு, அதுக்காகவே ஜெஃப்ரி கொடுக்கலாம். கரெக்டா தான் இருந்தது மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மர் நம்மளுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டானா இல்ல இதுக்கு பதில் வேற யாரும் பெஸ்ட் ஒஸ்ட் வந்திருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.